இந்த உலகம் ஒரு விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் இயக்கத்திலிருந்து வேறொரு இயக்கத்திற்கு, வேறொரு புது சிருஷ்டிப்புக்கு, வேறொரு முறையில் வாழ்வதற்கு, ஒரு புதிய மனு குலத்தை சிருஷ்டிப்பதை ஆண்டவர் விரும்பினார். ஆகவே இயேசுவை அனுப்பினார். அவர் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததினால் இந்த புது உலகம் படைக்கப்பட்டது. அந்த நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமும் நிறைந்த ராஜ்யத்திற்கு உங்களை அழைக்கிறோம். நம்முடைய செய்தி, மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். ஆகவே உலகத்தின் ராஜாவாக இருக்கிறார், ராஜாக்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். பணம் அநேகருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேருடைய வாயிலிருந்து அடிக்கடி வருகிற வார்த்தை பணம் இல்லை அப்படின்றது தான். நாங்கள் சில முகாம்கள் நடத்துகிறோம். அந்த முகாம்களுக்கு ஜனங்களை அழைக்கும் பொழுது அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான காரணம் வர முடியாததுக்கு, கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணம் இல்லை என்ற வார்த்தையை நான் கேட்கும்போதெல்லாம் எனக்குள்ளாக ஓடுகிற எண்ணம் என்னன்னு சொன்னால், எனக்குள்ள ஒரு தாட் என்ன ஓடும்னா, இந்த மீட்டிங் வர்றதற்கோ அல்லது இந்த காரியத்தை செய்கிறதற்கோ இவங்களுக்கு பணம் இல்லை. நாளைக்கே ஒரு அவசரமான ஒரு விஷயம் நடந்து போச்சு, ஏதோ ஒரு பெரிய தொகை தேவைப்படுது, ஆனால் அது ஒரு ஆபத்து அல்லது அவசியமான ஒன்று என்று அவர்கள் கருதுவார்களே, ஆனால் அதற்கு எப்படியாவது பணம் அவங்களுக்கு வந்துடும் தானே. கடன் வாங்கிடுவாங்க, பேங்க்ல லோன் போட்டுருவாங்க, யாருக்கிட்டையாவது உதவி கேட்பாங்க, ஏதோ ஒன்றை செய்து அந்த காரியத்தை செய்வதற்கான பணத்தை திரட்டி விட முடியும். இப்போல்லாம் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் அதிலலாம் பணம் வேணும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அப்போது பணம் இல்லை என்பது பிரச்சனை இல்லை. பணம் இல்லை என்பது ஒரு மனநிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது பணத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லாமே மனநிலை தான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க, வந்து ரொம்ப டயர்டாக வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் அம்மா கடைக்கு போக சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப களைப்பாக இருக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், என்ன போய் நீ போக சொல்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா பொய்யா? 8 மணி நேரம் 6 மணி நேரம் ஸ்கூலில் இருந்துட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி அவர்கள் களைத்து போய் வந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் இது எப்போ உண்மை இல்லாமல் போகுதுன்னா, அம்மா கடைக்கு போன்னு சொல்லும்போது டயர்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த நிமிடத்தில் பக்கத்து வீட்டு நண்பன் கிரிக்கெட் பேட்டோட வந்து வாடா கிரிக்கெட் விளையாட போகலான்னு சொன்ன உடனே அந்த டயர்டு போயிடுது பாருங்க. அப்போது இது உண்மையா பொய்யா? டயர்டாக இருந்தது உண்மையா பொய்யானா ரெண்டும் தான். ஏன்னா இது ஒரு மனநிலை. அதுபோல தான் உங்களுக்கு பணம் இல்லை என்பது ஒரு மனநிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காரியத்தில், எந்த காரியத்துக்கு நீங்கள் பணம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அந்த காரியத்தில் முழு ஆர்வமோ ஆழமான அக்கறையோ இதை செய்தே ஆக வேண்டும் என்ற அவசியமோ நமக்கு ஏற்படாததினாலே பணம் இல்லை என்று சொல்கிறோம். அதே விஷயம் நமக்கு மிக அவசியமானதாக, வேறு வழியே இல்லை, இதை செஞ்சே ஆகணும்னு வரும்பொழுது நாம் எங்கிருந்தாவது நமக்கு பணத்தை உண்டாக்கி கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பணம் இல்லைன்றதை பேசாதீங்க, இது அவசியம் என்று நாம் கருதுகிறோமா இல்லையா என்பதிலே கவனம் செலுத்துங்கள். பணம் உங்களுக்கு வந்து